ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் எங்கே காமிக்கிறாங்க, அவள் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவளோட ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதெல்லாத்தையும் இவள் கண்ணால் பார்த்துட்டா. என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டானே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா நாம ஹீரோயினும் அவனும் சேர்ந்து ஒன்றா இருக்கிறதுக்காக ரூம் புக் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு போய் அவன் ரொமான்ஸ் பண்ணியிருக்கான். அதோட மட்டும் இல்லாமல் இப்போ அவள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறத வேற சொல்லியிருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் டைவர்ஸ் வந்துட்டு பேப்பர்ஸ் எல்லாம் அவனுக்கு அனுப்பிட்டா போல. இதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போகிறேன், என் வாழ்க்கையை வந்துட்டு நரகமாயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க சூசைட் பண்ண போகும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ராங் வந்துடுறான். நம்ம ஹீரோயினை வேகமாக பிடிச்சி எழுதிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு என்ன புரியுதா இல்லையா, இப்போ என்ன சாக போறியான்னு சொன்னதும் அவளுக்கு வந்துட்டு என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோன்னே புரியலை. நம்ம ஹீரோயின் அவன் ரூம்க்கு கூட்டிகிட்டு போனதுமே அங்கே அவனை போட்டு அவள் பாடாப்படுத்திட்டு இருக்கான். ஹீரோவில் அப்படியே விட்டா வந்துட்டு ஒன்றும் வலிக்காகாதுன்னு சொல்லிட்டு அங்கே வாஷ்ரூம் கூட்டிகிட்டு போனா. அங்கேருந்து வேமா எஸ்கேப் ஆகி ஓடுறேன்னு சொல்லிட்டு திரும்ப ஹீரோ மேலே விழுந்து அங்கே ரெண்டு பேருமே பக்கத்தில் க்ளோஸாக வந்துடுறாங்க. நீங்கள் பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசுகிறா. என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னை சீட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு புலம்பி தள்ளுறா. நான் யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்றத கேட்டதும் எனக்கு தெரியுதே அப்படின்றத சொல்கிறா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அங்கே இவளோட ஹஸ்பண்ட் ஜியாங்கோட அங்கிள் தான் போல். அப்போ நம்ம ஹீரோயின் நான் வந்து அவனை டைவர்ஸ் பண்ண போகிறேன் இன்னும் 1 வீக்கில், அவன் வந்து என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கோமே நம்ம ஹீரோ நீ மார்னிங் எந்திரிச்சு ரிகரெட்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அங்கே ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அவனை அங்கே பார்த்துட்டு வேகமாக பயந்து போய் கீழே விழுந்துடுறா. அங்கே கிள்ளி வேற பார்த்துட்ருக்கா. நேற்று உண்மையிலேயே நம்மளுக்குள்ளே இதான் நடந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு இப்போ என்ன வந்துட்டு தப்பாக நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டுருக்கா, நீ தான் டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் நான் உங்களோட சிஸ்டர் இல்லை நீங்கள் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் நான் அவன் பக்கத்தில் வந்தேன், நீ தான் என்ன செடியூஸ் பண்ண அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப அசிங்கமாக போயிட்டு வேகமாக வீட்டுக்கு கிளம்பி போகிறா. அங்கே பார்த்தா அங்கே ஜியாங்கோட அம்மா இருந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வீட்டில் 2 ஜால்ரா வேற இருக்காங்க. அந்த ஜால்ராவுமே நம்ம ஹீரோயின் வந்து இத்தனை நாளாயுமே ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னா இவளுக்கு தான் வந்துட்டு ஏதோ குறை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை எல்லாருமே சேர்ந்து அங்கே புள்ளி பண்ணிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. நீங்களாம் ஓசி சோறு தின்னுட்டு உங்களுக்கு என்ன எவ்வளோ வாயா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு அவங்க அம்மாவையுமே பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுட்டு போனதுமே எல்லாருமே உட்காந்து அங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இவ பாரு எவ்வளோ தூரத்துக்கு மரியாதை இல்லாமல் நம்மளை நடத்திட்டு இருக்கா அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிளம்பி போகும்போது அங்கே அவளோட ஃப்ரெண்டு லியா வந்துடுறா. அங்கே வந்துட்டு ரொம்ப நல்ல மாதிரி பேசினதும் நீ ரொம்ப நடிக்காத, நீயும் அவனும் நேற்று ஒன்றா இருந்ததை நான் பார்த்தேன்னு சொன்னதும் ஓ உனக்கு தெரிஞ்சு போயிடுச்சா, இதுக்கப்புறம் நான் மறக்க தேவையில்லைன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு கண்ணத்தில் அரைஞ்சிடுறா. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக இப்படி எனக்கே துரோகம் பண்ணுறேன்னு சொன்னதும் சின்ன வயசுலேருந்து எல்லாமே என்னோட உனக்கு பெஸ்ட்டாக தான் கிடச்சிருக்கு, இது வந்துட்டு நான் வந்து வாழ வேண்டிய இடம் ஆனால் அதுவுமே உனக்கு கிடச்சிருச்சு, ஸோ அதனால தான் உன்னோட ஹஸ்பண்டை ஓன்ட்ட இருந்து நான் பிரிச்சுட்டேன், இதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரி தான் என்னோட லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயினோட பர்த்டேக்கு அவன் வந்து ரொம்ப சூப்பராக பார்ட்டிலாம் ரெடி பண்ணிட்டு அவளுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். அந்த இடத்துக்கு அங்கே லியாவுமே வந்திருக்கா. பட் ஹீரோயின் டைவர்ஸ் பேப்பர் என்னமோ கொடுத்துட்டா. பட் வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்ததும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. அப்போ அங்கே ஜியாங் பயந்து போய் நம்ம ஹீரோட்ட அங்கே பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக அங்கே கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அங்கே வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அவன் ஹீரோயினை உள்ளே இழுத்துட்டு போயிட்டு அவர் எதுக்காக உனக்கு வந்து கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்காரு, என்ன 2 பேத்துக்கு ரிலேஷன்ஷிப் அப்படின்றத கேட்டதும் எனக்கு என்ன தெரியும் அவர் வந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்தா அப்படின்றத கேட்டதுமே அதை கேட்டுட்டு நீ என்ன சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவன் போர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிருது. அப்போ அவன் நான் வந்து மேரேஜ் ஆகி உனக்கு வந்துட்டு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, அப்படி இருந்தும் நீ இப்போ ப்ரெக்னென்ட் ஆகலை, உன்னால தான் என்னோட லைஃபே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு அழுதுட்டு இருக்கா. அங்கே வீட்டில் எல்லாருமே பேசினதெல்லாம் வேற ஞாபகம் வந்துட்டு இருக்கு. உண்மையிலே நம்மளால தான் அம்மாவாக முடியலையான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே ஃபீல் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். இப்போ எதுக்காக பர்த்டே அதுவுமா நீ அழுதுட்ருக்க அப்படின்றத கேட்டதும் நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். இந்த ஓப்பன் பண்ணிப்பார் இந்த டோரன்னு சொல்கிறான். என்னென்னு பார்த்தா உள்ளே அவங்க ஹஸ்பண்டும் அவங்க லியாவுமே சேர்ந்து ஒன்றா இருக்காங்க போல். அந்த சவுண்டெல்லாம் கேட்டுட்டு அவள் வேகமாக அங்கேருந்து கிளம்பி போகிறா. அவங்க ஹஸ்பண்ட் அசிங்கப்படுத்தினது தான் ஞாபகம் வருது. நீ என் கூட வாங்க அப்படின்றத சொல்லிட்டு வேறு ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து பெட்டில் படுத்துருக்கோமே நம்ம ஹீரோ நீ என்ன வந்து தெரிஞ்சுதான் பண்ணிட்டுருக்கேன்னு கேட்டதும் ஆமாம் அவன் எனக்கு வந்து துரோகம் பண்ணிகிட்ருக்கான், அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டதுமே
நம்ம ஹீரோவுமே அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். பட் ஹீரோயினுக்கு தப்பு பண்ணிட்டுருக்கோன்றது நல்லாவே தெரியுது. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. தப்பு என்னமோ நீ பண்ண தான் செய்கிற, ஆனால் வந்துட்டு இது கரெக்ட் தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அவங்க ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். பட் ஹீரோயின் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டா. உடனே நம்ம ஹீரோவுக்கு தான் கால் பண்ணிவிட்டு ஒய்ஃப் எங்கே அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோயின் நீங்கள் அமைதியாக பேசு சொல்லிடாத அப்படின்றத சொன்னதுமே, நீங்கள் என்னோட ஒய்ஃபை பார்த்தீங்களான்னு சொன்னதும் உன்னோட ஒய்ஃப் எங்கே போனான்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தெரியும், நீ போய் எங்கேயாச்சும் தேடிப்பார் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின்ட்ட எங்கே எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்க, நீ வந்துட்டு என் கூட தான் ஒன்றா இருந்தாகணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிறகு இல்லையா எங்கே உன்னோட ஒய்ஃபை காணமா, யார் கூட போனா அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும், நீ தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிட்டு இருக்காத, நீ உன் லெவல் என்னன்னு நினச்சி பேசு அப்படின்றத சொன்னதும் ரொம்ப கோவப்பட்டதுமே உடனே இவன் நான் வந்துட்டு சும்மா தான் பேசினேன் பேபின்னு சொல்லிட்டு அவள் தலையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்கான். இவ கூட ஒரு பேபி பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கான். குழந்தை பிறந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய கிடைக்குன்றதுக்காக. அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணி இது எல்லாத்தையுமே சொல்கிறா. அதெல்லாம் கேட்டுட்டு அவ ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ என்ன சொல்லிட்டு இருக்க, அவங்க அங்கிள் கூடயா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டுமே வந்துடுறான். ஆனால் அவங்க பேசின எதையுமே வந்துட்டு கேட்கல. நேற்று நைட்டு நீ எங்கே போன அப்படின்றத சொன்னதும் நான் ரூமில் தான் இருந்தேன், ஆனால் நான் வந்துட்டு உன்னை பார்க்கும்போது நீ ரூமில் இல்லையே, நீ எங்கே போன அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அவனோட உண்மை வந்து மாட்டிக்க கூடாது இல்லையா, அதனால் உடனே இல்லை நான் உன்னை தேடிட்டு வெளியே போயிருந்தேன்னு போய் சொல்லிடுறான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அங்கே ஷால்லாம் கொண்டு வந்துட்டு இந்த ஷால் வந்துட்டு அங்கே வெளியே கிடந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான் அந்த ரூமுக்கு வெளியில். அதாவது நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டும் அங்கே லியாவும் சேர்ந்து இருந்த ரூம் தான். ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப பயமாயிருது. அப்போ ஐயோ கடவுளை இவளுக்கு தெரிஞ்சு போச்சோன்னு சொல்லிட்டு பார்க்குறான். இவளுக்கு தெரிஞ்சிருந்தா எப்படி இவ்வளோ அமைதியாக இருப்பா அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஷாலை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லும்போது ஆனால் நம்ம ஹீரோ கொடுக்க மாட்டான். அவளுக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான், நம்மள ஏதாச்சும் மாட்டி விட்டுருவானோ என்னமோன்னு சொல்லிட்டு அப்போ நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேமா அவங்க ஒய்ஃபை வந்து அவன் கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். பிறகு ஹீரோயின் அவன் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு நீ என்னை சீட் பண்ணிகிட்ருக்க, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லி கேட்டதும் நான் என்ன சீட் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒன்றும் உன்னை சீட்லாம் பண்ணலை அப்படின்றத சொன்னதுமே அங்கே வந்து வேமா கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு டார்ச்சர் பண்ணதுமே அங்கே ஹீரோயினுக்கு இருமல்லாம் வந்ததும் அவன் பயந்து போயிட்டு பேபி என்னை மன்னிச்சிரு அப்படின்றத சொல்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிட்ட வாஸ் தான் இவனுக்கு இந்த பொசிஷனே கிடச்சிருக்கு. ஸோ ஹீரோயின் கோவமாயிட்டு விட்டுட்டு போயிட்டா அவனுக்கு எதுவுமே இல்லாமல் போயிருமேன்னு சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பட் ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டே மூஞ்சில முழிக்காதன்னு சொல்லிட்டு போகிறா. பிறகு அவங்க போயிட்டு இருக்கும் போதே ஸ்கூலில் நடந்ததை நினச்சி பார்க்குறா. அங்கே வந்துட்டு நிறைய பசங்களாம் அவளை கிண்டல் பண்ணும்போது நம்ம ஹீரோயினை இவன் தான் வந்து புள்ளி பண்ணி காப்பாற்றிருப்பான் போல். அங்கே ரோட்லேயே உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்னோட தாத்தாவை நான் பார்க்கணும்னு சொன்னதும் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அதே மாதிரியே வந்துட்டு அவங்க தாத்தாவை பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவன் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு அங்கே ஓகேன்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எல்லாருமே. அங்கே ஹீரோக்கான ஹீரோயின் மேலே ஆரம்பத்துலேருந்தே லவ் போல். அப்போ அவங்க தாத்தா அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு நீ எப்படி போய் அவன் லவ் பண்ணுற பொண்ணை மேரேஜ் பண்ண முடியும், நீ குடும்பத்துக்காக விட்டு கொடுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இதுக்கப்புறமே சான்ஸை விடுவானா, அதனால தான் ஹீரோயின் கூட சேர்ந்து அவன் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே போயிட்டு இருக்கும்போது எங்கள் தலை சுத்தலாம் ஆரம்பிச்சிருது. சரி ஓகே நீ வான்னு சொல்லிட்டு அவன் வேமா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ பார்த்தா அங்கே உள்ளே வந்துட்டு அங்கே பயங்கர சண்டை வந்துட்டுருக்கு. என்னன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் அவள் வந்து சேர்ந்துருக்கா. அப்போ அவங்க அம்மா நீ வந்துட்டு அப்போ என்ன துரோகம் பண்ணிகிட்ருக்கியா, அப்போ எல்லாமே உண்மைதானான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவப்பட்டு அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ற விஷயமே தெரிஞ்சு போயிடுது. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே மனசே உடஞ்சி போயிடுது. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். நீங்கள் இதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்க, நான் கன்சீவாலாம் ஆக மாட்டேன், இத்தனை நாளாக அவன் கூட இருந்துட்டுருக்கேன், பட் இப்போ வரைக்கும் கன்சீவ் ஆகலை, ஆனால் அந்த பொண்ணு உடனே கன்சீவ் ஆகிட்டால, என்கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். சரி ஓகே நம்மளுக்கு நடுவில் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு, ஃப்யூச்சரில் இதே மாதிரி இருக்குமா, இல்லை நீ வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு விட்டுறலாம் நினைக்கிறியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல. ஹீரோவுமே ஜியாங்க பழி வாங்கணும்னு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கானா, இல்லை உண்மையிலே அவ்வளோ மேரேஜ் பண்ணணும்னு பண்ணிட்டுருக்கானான்னு தெரியல. அப்போ நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் அவனை பழி வாங்கி ஆகணும் அப்படின்றத சொன்னதும் உனக்கு என்ன நான் பண்ணணும்னு கேட்டதும் அவன் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறது என்னோட அம்மாவோட கம்பெனி, அந்த கம்பெனி எனக்கு திரும்ப வேணும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோவுமே சரி ஓகே நீ எதை பற்றியும் கவலைப்படாத, கண்டிப்பாக உன்னோட கம்பெனியை நான் உனக்கு திரும்ப வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க. அந்த லியாவை கன்சீவாக இருக்கான்னு சொன்னவே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்ததும் ஏதாச்சும் கோவப்பட்டு சண்டை போடுவான்னு பார்த்தா ஹீரோயின் நார்மலாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா. இவளை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் நீ ரூம்லாம் வந்து க்ளீன் பண்ண அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க. பட் ஹீரோயின் இதில் என்ன இருக்குது பண்ணிட்டா போச்சு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்து நார்மலாக வந்து பிஹேவ் பண்ணுறா. அவளுக்கு நல்ல சாப்பாடாக கொடுங்கன்னு சொல்லிட்டு போகிறா. அப்புறம் அங்கே ஜியாங் வந்து நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு வந்துட்டு போனதுமே ஆனால் அவள் ரூமை வந்துட்டு லாக் பண்ணி வச்சுருக்கா. அங்கே
கதவை ஓப்பன் பண்ண சொன்னாலும் பண்ண மாட்றா. அந்த இடத்துக்கு அந்த லியா வந்துட்டு, "நீ இங்க வா" அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே, அங்க 2 பேருமே போயிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ வந்துட்டு கோவப்படுவான்னு பார்த்தா, ரொம்ப வந்துட்டு கியூட்டா வந்துட்டு பிஹேவ் பண்றாளே, என்ன விஷயம் அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்து 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ அங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர வச்சு இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோக்கு அனுப்பி விட்றான். அதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு அனுப்பிட்டு, "உனக்கு தேவையான ஃபோட்டோஸ் எல்லாமே கிடைச்சிருச்சு. நீ இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீல் பண்ணாத. அந்த கம்பெனி வந்து உனக்கு கிடைச்சிரும்" அப்படின்றத அவன் சொல்றான். நெக்ஸ்ட் மார்னிங்குமே அவள ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு, அங்க ரொம்ப வந்துட்டு அப்படியே ஸ்வீட்டா அவட்ட நடந்துட்டுருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப சூப்பரா அங்க வந்துட்டு கம்பெனிக்காக கிளம்பி ரெடியாகி வந்துட்டுருக்கா. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் அவள பார்த்துட்டு, "என்னடா இது நம்ம ஒய்ஃபா? பார்க்க இவ்ளோ ஹாட்டா இருக்காளேன்னு" சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கான். "நான் இப்போ ஆஃபீஸ்க்கு போறேன்" அப்படின்றத சொன்னதும், "நானே உன்ன கூட்டிட்டு போய் விடுறேனேன்னு" சொன்னதும், "இல்ல ஓகே நான் வந்துட்டு போயிட்டு வரேன். நீ வந்துட்டு இருந்து பார்த்துக்கோன்னு" சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகும்போது, அவங்க ஃப்ரெண்டுமே அதே கம்பெனியில தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கா போல. அவள பார்த்துட்டு ஹாப்பி ஆயிட்டு, "சரி வா ஓகே போலான்னு" சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்க கிளம்பி போறாங்க. "என்ன பிளான்? கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு எல்லாம் முடிவு பண்ணிட்டியான்னு" சொன்னதும், "ஆமா" அப்படின்றத சொல்லிட்டு அங்க போயிட்டுருக்கும்போது, அங்க ஒரு லேடி செக்ரட்டரி அங்க நம்ம ஹீரோயின யாருன்னு தெரியாம ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு, அவ ரொம்ப ஓவரா வந்து பிஹேவ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்க அசிஸ்டன்ட் இருக்காரு. அவரு நம்ம ஹீரோயின பார்த்ததுமே, அங்க ரொம்பவே வந்து சூப்பரா வெல்கம் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காரு. அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு அந்த லேடிக்கு ரொம்பவே வந்துட்டு பயமாயிருது. ஐயோ! யாருன்னு தெரியாம நம்ம பாட்டு இந்த மாரி வந்து அசிங்கப்படுத்திட்டோமேன்னு சொல்லிட்டு, அப்ப நம்ம ஹீரோயின், "இது என்ன எனக்கு தானே" அப்படின்றத சொல்லிட்டு அவ பாட்டு அங்க வாங்கிட்டு கிளம்புறா. அந்த லேடி ரொம்ப பயந்து போயிடுறாங்க. வேலைய விட்டு தூக்கிருவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப பயமாயிட்டுருக்கு. சிஸ்டர் நீ பண்ண வேலை என்ன எனக்கு தெரியாதா? இதுக்கப்புறம் உனக்கு வந்துட்டு எந்த வேலையுமே இங்க கிடையாது. நீ வந்துட்டு வேலைய விட்டு கிளம்பிக்கிறலாம். போகும்போது நீ லிஃப்ட்ட யூஸ் பண்ணாத. நீ ஸ்டெப்ஸ் வழியா இறங்கி போன்னு" சொன்னதும், அவ வந்துட்டு கடவுளே எல்லாம் போச்சா அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உடனே யாருக்கோ கால் பண்றா. பிறகு இங்க மீட்டிங் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ இதெல்லாம் என்ன ஃபைல்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு சில மெசேஜ் எல்லாம் வந்துருது. இவன் பண்ண ஃப்ராட் வேலை எல்லாமே வந்து கண்டுபிடிச்சாச்சு சக்ஸஸ்ஃபுல்லா. நீங்க வந்துட்டு இப்ப ப்ரூஃபோட அவன வந்துட்டு அங்க வந்து எல்லாமே வந்து அசிங்கப்படுத்தலான்னு சொல்லிட்டு, அத கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே, "சரி ஓகே இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ரொம்பவே வந்து திருட்டெல்லாம் நடந்திருக்கு. ஸோ வந்து நீ எல்லாத்தையுமே கொண்டு வந்து என்ட்ட சப்மிட் பண்ணுன்னு" சொன்னதும், நான் வந்துட்டு யார நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பேசினதும், "இவன புடிச்சு வெளிய இழுத்துட்டு போங்க" அப்படின்றத அவன் சொல்லிடுறான். பிறகு வீட்டுக்கு வந்ததுமே, "என்னாச்சு? ஏன் இவ்வளோ வந்து கோவமா இருக்கீங்கன்னு" சொன்னதும், அங்க அவன் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு என்னத்தையோ போய் தேடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க ஒரு ஃபோட்டோவ கொண்டு வந்து, "இந்த ஃபோட்டோலாம் வந்துட்டு உன் வேல தானா? நீ தானே வந்து எடுத்து அனுப்பி விட்டுருக்க" அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், "இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எதுவுமே பண்ணல" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அத கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அடுத்து நம்ம ஹீரோயின் மேல சந்தேகமாயிருது. ஒருவேளை அவ தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருப்பாளோன்னு சொல்லிட்டு அவள போட்டு அங்க அடிச்சு டார்ச்சர் பண்றான். "உண்மைய சொல்லு. இதெல்லாம் வந்துட்டு உன்னோட வேல தானே?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயினுக்குமே அத பத்தி தெரியாது. ஏன்னா நம்ம ஹீரோயின் பண்ணல. இது எல்லாமே ஹீரோ தான் பண்ணா. அப்பங்க நம்ம ஹீரோக்கு அங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. அவ என்ன வந்துட்டு ஃபோன் பண்ணா எடுக்க மாட்றாளேன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டையுமே கூப்பிட்டுருக்காங்க. "வாங்க இங்க" அப்படின்றத சொன்னதும், அவ ரொம்ப பயந்துட்டு இருக்கா. "நீ இப்ப கால் பண்ணி அவள இங்க வர வை" அப்படின்றத சொன்னதும், அவ பயந்துட்டு சரி ஓகேன்னு சொல்றா. ஆனா இங்க வந்து அவன் அடிச்சு டார்ச்சர் பண்ணதுமே நம்ம ஹீரோயின், "என் பக்கத்துல வந்தேன்னா கண்டிப்பா நான் உன்ன கொல்லாம விட மாட்டேன்" அப்படின்றத சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்கும்போது, அங்க அவளோட ஃபோன் வந்ததுமே அங்க ஃபோன் எடுத்து அவன் வந்துட்டு பேச ட்ரை பண்றான். ஏன்னா வந்துட்டு அவ குடுக்க விட மாட்றா. அப்ப அங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. "இன்னைக்கு வந்துட்டு பார்ட்டிக்கு நீ வர்றியா?" அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்துட்டு கேட்டுட்டு இருக்கான். அத கேட்டுட்டு, "இல்ல அவங்க கொஞ்சம் லேட்டா வருவாங்க. அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. வைங்கன்னு" சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அங்க ரொம்பவே டென்ஷன் ஆயி போயிருது. "எல்லாமே உனக்கு தான். நீ வந்துட்டு இப்போ உடனே எப்படியாச்சும் வர வை" அப்படின்றத சொன்னதுமே, அத கேட்டுட்டு அங்க அவளுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு, "ப்ளீஸ் நீ தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணுன்ற" மாரி வந்து ட்ராமா பண்ணதும், நம்ம ஹீரோயின், "என்னாச்சு? நான் உடனே வரேன்" அப்படின்றத சொன்னதும், அங்க நம்ம ஹீரோயின போட்டு அடிக்கிற சவுண்ட் ஹீரோக்கு கேட்டுது. உடனே அவனுமே அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின அடிச்சு அவன் வெளியே தள்ளி விட்டுறான். நம்ம ஹீரோயின் மனசே உடைஞ்சு போயிடுறா. "நான் எவ்வளோ தூரத்துக்கு இவனை லவ் பண்ணியிருப்பேன். ஆனா பாரு, என்னை எவ்வளோ தூரத்துக்கு இவன் வந்து அசிங்கப்படுத்தி என்னை அவமானப்படுத்திட்டு இருக்கான்னு" சொல்லிட்டு, அந்த டயத்துல நம்ம ஹீரோ கரெக்ட்டா வந்து நம்ம ஹீரோயின தூக்கிட்டு, "நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? வான்னு" சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். பிறகு நம்ம ஹீரோயினோட கழுத்துல இருக்க மார்க்லாம் பார்த்துட்டு அவனே புரிஞ்சுக்கிறான். அவன் போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோ, "நான் வந்து உன் ஃப்ரெண்டுட்ட சொல்லி நான் தான் வம்பு பண்ணி அவள கால் பண்ண வச்சேன். நான் வந்து வேற ஒருத்தவங்களெல்லாம் உன்னை மீட் பண்ண வைக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன். பட் இப்ப பிளான் எல்லாமே சேஞ்ச் ஆயிருச்சு" அப்படின்றத சொல்லிட்டு அங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின நல்லா கேர்
கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். அவளுக்கு வந்துட்டு மழையில் நனைஞ்சிருக்கா இல்லையா, அதனால தான். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன உண்மையிலேயே வந்துட்டு இவர் இவ்வளோ தூரத்துக்கு என்ன கேர் பண்ணி பார்த்துட்ருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப எமோஷ்னலாக ஆரம்பிச்சிருது. நீ இப்போ நல்லா இருக்கியான்னு கேட்டதும், நீங்கள் எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோ வந்து அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பிறகு தூங்கினதுமே அவங்க லாயர்கிட்ட தான் கால் பண்ணி நீ வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே ஏற்பாடு பண்ணணும் அவனுக்கு எதிராக அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இவனை பார்த்தா அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். என்ன பண்ணுறதுனே தெரியல. அவள் வந்துட்டு ஃபோனே எடுக்க மாட்டா. அவள் டைவர்ஸ் கொடுத்துட்டா என் கையை விட்டு எல்லாமே போயிருமேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப பதட்டமாக இருக்கான். பிறகு நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சிட்டு அங்கே வந்ததுமே நம்ம ஹீரோ அவளை வந்து கிஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு பாலக்குடின்னு சொன்னதும் நான் இன்னும் ப்ரெஷ்ஷே பண்ணலைன்னு சொல்கிறேன், அதனால் என்ன இருக்குது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப நேரமாக அங்கே வராமல் தான் இருக்கா. பட் இருந்தாலுமே வேறு வழி இல்லாமல் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக வரா. அவங்க யாருக்குமே நம்ம ஹீரோயின் அவனோட வீட்டில் தான் இருக்கான்றது தெரியாது போல். பிறகு எல்லாருமே ஜாலியாக வந்துட்டு அங்கே பேசிட்டு அங்கே ஒரு ஃபேமிலி மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஹாப்பியாக இன்றைக்கி தான் அவங்க கூட சேர்ந்து அங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோ நீ இப்போ வந்து உன்னோட ஹஸ்பண்டை மீட் பண்ணப்போ உனக்கு என்ன வேணுமோ அவங்க பண்ணுவாங்கன்னு சொன்னதும் அவளுமே அவங்கள கூப்பிட்டுட்டு உடனே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறா. அப்போ அவை வந்து உண்மையை சொல்லு, நீ இப்போ எவ்வளோ நாளாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நீ 2 மந்த்ஸ்ன்னு சொன்ன, ஆனால் வந்துட்டு இப்போ 4 மந்த்ஸ்ன்னு சொல்லி வந்திருக்கு, உண்மையை சொல்லு, நீ வந்து என்னை ஏமாற்றிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ ஏமேலே வந்துட்டு நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறியா அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே கோவப்பட்டுட்டு ட்ராமா போட ஆரம்பிச்சிடுறா. அவங்க அம்மா கோவப்பட்டு திட்டாங்க, என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, வாய மூடு அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாருமே கூப்பிட்டுட்டு அங்கே வந்ததுமே அவன் வந்துட்டு ஹலோ சொன்னதும் லாயர்ன்றது தெரிஞ்சு போயிடுது. உடனே அப்படின்னா வந்துட்டு இவளுக்கு இவன் கூட வந்துட்டு கனெக்ஷன் இருக்குது தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு உடனே நடிக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் உன்ட்ட நான் வந்துட்டு பேசுறதுக்கெலாம் விரும்பலை, நான் இப்போ டைவர்ஸ் கேட்டால் வந்திருக்கேன், இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த இதுவுமே ஒத்து வராது, நம்ம 2 பேருமே வந்துட்டு விலகி போயிடலான்னு சொன்னதும் இப்போ நான் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷனை கேளுன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணுறா. அப்போ உடனே வந்துட்டு அவன் நீ என்னை ஏமாத்த பார்க்குறியா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சண்டை போட்டதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படின்றத சொன்னதும் அவங்க அம்மா வந்துட்டு நீ டைவர்ஸ்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா போடுறாங்க. நம்ம ஹீரோங்க வெளியே இருந்து அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கான். ஆப்பிள் கட் பண்ணும்போது அவன் கையில் வேற கட் ஆகிடுது. நான் இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து இருக்க விரும்பல, நீ வந்து ஏகப்பட்ட ஃப்ராடு கம்பெனியில் பண்ணியிருக்க, நீ வந்து எனக்கு துரோகமே பண்ணியிருக்க, ஸோ எல்லா எவிடன்ஸுமே எனக்கு இருக்குது, உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாதுன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் என்னோட பேரில் மாற்றி கொடு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் ஒன்றும் வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியாமல் கிடையாது, உன்ட்ட தான் ஆன்மத்தன்மை இல்லை, அந்த பாரு சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஷாக் ஆகிடுது. அப்படின்னு இவன் ஏமாற்றிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அங்கே லியாவை பார்த்து கோவப்படுறாங்க. அப்போ அவன் என்ன வந்துட்டு இதெல்லாம் சொன்னதும் ஆமாம் இதில் என்ன இருக்குது, நீ வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டை யாரையும் ஆக்க முடியாது, ஸோ வந்துட்டு நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டே வந்தேன் வேற ஒருத்தவங்ககிட்ட இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக அப்படின்றத சொன்னதும் அவன் அவளை அடிக்க அங்கே போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் ஃபைனலாக உனக்கு வந்துட்டு எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, நீ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணு அப்படின்றத சொன்னதும் அங்கே லாயர் வந்துட்டு போட்டு அடிச்சிடுறாரு. தேவையில்லாமல் அவங்கள நீ டச் பண்ணிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோ, கண்டிப்பாக வந்து உன்னை சும்மா விட மாட்டோம், நீ சைன் பண்ணி கொடுத்துரு, இல்லைனா நீ வந்துட்டு லைஃப்பில் ஹாப்பியாகவே இருக்க முடியாது அப்படின்ற சைடு நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோட்ட என்னாச்சு உன் கையில் ஏன் வந்து இப்படி அடிபட்டுருக்குன்னு கேட்கும்போது ஆப்பிள் கட் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்போ கட் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே வெளியே வர மாதிரி இருக்குது, நீ வந்துட்டு வா அப்படின்ற சைட்டு அங்கே கூட்டிகிட்டு 2 பேருமே வெளியே போய்க்கிறாங்க. இப்போ என்ன வந்து நடந்துட்டு இருந்துச்சு நான் எல்லாமே கேட்டேன், நீ எதை பற்றி கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிஸ் பண்ண போகும்போது அவங்க லாயர் ஃப்ரெண்டு வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சரி கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே வந்து கெடுத்து விட்டுட்டு எப்படி பேசிட்டு போயிட்டுருக்கான் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையுமே அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு உடம்பு அடிக்கடி முடியாமல் போயிட்டுருக்குன்னு சொல்லி செக் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்குமே சான்ஸ் இருக்குது, ஸோ வந்துட்டு நம்ம ஒரு டெஸ்ட்டு பார்த்துடலாம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே வந்து அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இவ்வளோ நாளாக ப்ரெக்னென்ட் ஆகலை, இப்போ என்ன அப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு நார்மலான பர்சன், அவனை மாதிரி கிடையாது இல்லை நம்ம ஹீரோயின், அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான், எனக்கு சொந்தமாக ஒரு பேபி கிடைக்கல அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. அப்போ அங்கே அதை எல்லாத்தையுமே அவள் கேட்டா அப்படின்னு அவங்க அங்கிளோட சேர்ந்து நீ சுற்றிட்டு இருக்கியா, பேபியுமே பெற்றுக்க போறியான்னு சொல்லிட்டு இவன் வீட்டில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவனை சீட் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். பட் எதுவுமே கிடைக்கல. பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணதும் அவங்க அம்மா கோவப்பட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பண்ணி தொலைஞ்சிட்ருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அப்போங்க நம்ம லியா வந்து மீட் பண்ண வந்திருக்கான்னு சொன்னதுமே அங்கே அவங்களுமே கிளம்பி போயிடுறாங்க. அப்போ அவன் உடனே அங்கே வந்துட்டு நீ இதுக்கப்புறம் வந்து யார்கிட்டையுமே நீ வந்து வேற ஒருத்தவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லக்கூடாது, நீ வந்துட்டு என்னோட பேபியை தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு
இல்லைன்னு சொல்லணும். இல்லைன்னா நான் கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மிரட்டிட்டு இருக்கான். இந்த பேபியை வச்சுட்டு அவன் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவளுக்கு ஆனால் ரொம்பவே பயமாக இருக்குது. அங்கே வந்துட்டு அவன் வந்து ஒரு பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு சைக்கோ மாதிரியே இருக்கான். அவங்க அம்மாட்ட நீங்கள் இவ்வளோ நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறணும், நீயுமே குழந்தைய பார்த்துக்கிறணும், அப்படின்னா தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத சொன்னதும் அவள் ஆனால் நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே ஒன்றா இருக்காங்கன்ற விஷயத்த அவங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை வந்து காமிக்கிறாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அங்கே போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படின்றத சட்டி கேட்டதுமே லாயர்கிட்ட வந்து அந்த நியூஸ் எல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி அதை எல்லாத்தையுமே வந்துட்டு அவன் சப்மிட் பண்ணி அவர்கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கிடணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததும் அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டேன்னு கேட்டதும் நீங்கள் என்ன இவ்வளோ ஸ்பீடாக எந்திரிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ண போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அங்கே பார்த்தா அசிஸ்டண்ட்டை சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு நிறைய வந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான். அதெல்லாத்தையுமே அங்கே கொண்டு வந்து கொடுக்கும்போது ஹீரோ முறைச்சதுமே நீங்கள் டோரை மூடி வச்சுட்டுல ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ அவளுக்காக வந்துட்டு அங்கே ஷூலாம் போட்டு விட்டதுமே அதை பார்த்துட்டு அவளை ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் என்ன உண்மையிலே என்ன லைக் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு என்ன பேசுகிறதுனே தெரியலை. பிறகு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இப்படிலாம் அவர் என்ன லவ் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. அதை கேட்டுட்டு உண்மையிலே எனக்குமே அப்படி தான் தோணிட்டுருக்கு. ஏன்னா லவ் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுவாங்க, நீ தான் டைவர்ஸ் பண்ண போகிறீல, இதுக்கப்புறம் அவரை மேரேஜ் பண்ணிக்கிறது என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே யாரோ வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அது எல்லாத்தையுமே அங்கே அனுப்பி விடுறாங்க. யாரோட வேலைன்னு பார்த்தா எல்லாமே வந்துட்டு அவனோட வேலை தான் போல். அங்கே வந்துட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கூட சேர்ந்து எங்கேயாச்சும் சுற்றுலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு அவனுக்கு ரொம்பவே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா எந்த எவிடன்ஸும் கிடைக்க மாட்டுது. ஏகப்பட்ட ஃப்ராட் வேலை பண்ணி நிறைய கேஸ் ஆகி போயிருச்சு. யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்குமே வரமாட்டாங்க. எல்லாத்தையுமே ஃபோன் பண்ணி அவன் ஹெல்ப் கேட்டு பார்க்குறான். பட் வந்துட்டு யாருமே அவன் ஃபோனை கூட அட்டன் பண்ண விரும்பாதனால ஒரு சைக்கோ மாதிரி அவன் பாட்டு அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவனாவுமே எனக்கு ஏன் இதெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது அப்படின்னா வந்து 2 பேத்துக்கு நடுவில் அஃபேர் போயிட்டுருக்கு. அதனால தான் அவன் இந்த மாதிரி என்னை பாடுபடுத்திட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்சிடுறான். வீட்டில் வந்துட்டு ஒரு மென்டல் மாதிரியே உட்காந்துட்ருக்கான். அப்போ அவங்க அம்மா நீ இப்படி இருந்தால் என்ன நடக்கிறது, உன்னோட எல்லாமே வந்துட்டு பறி போயிடும், நீ இப்படி வந்து பைத்தியம் மாதிரி இருக்காத, நீ எந்திரிச்சு உன்னோட ஒர்க்கை பாரு அப்படின்ற சொன்னதும் நான் கண்டுபிடிச்சிட்டேம்மா, அவள் வந்துட்டு என் ஃபோன் கூட ஆன்சர் பண்ண மாட்டா, அவள் வந்து கண்டிப்பாக அவங்க கூட தான் சேர்ந்து அஃபேரில் இருக்கா, அதுக்கு எவிடன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னதும் அவங்க அம்மா நான் இது உனக்கு ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஐடியா கொடுத்துட்ருக்காங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோவுமே அங்கே கூட சேர்ந்து இருக்கும்போது அவனுக்கு ஒரு கெட்ட கனவு வந்துடுது. வேமா எந்திரிச்சதும் ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்டதுமே இதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ தூங்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ அங்கே தாத்தாக்கு வந்துட்டு முழிப்பு வந்துருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கால் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவுமே அங்கே பார்க்க போகும்போது ஆல்ரெடி அங்கே ஜியாங்கோட அம்மா அங்கே இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் அவங்கள கழுத்து பிடிச்சி நேரிச்சிட்டு நீங்கள் இப்போ என்ன பிளான் பண்ணி இங்கே வந்திருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி வேலை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் தாத்தாவை மீட் பண்ணுறதுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மிரட்டினதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் சும்மா தான் அவங்கள வந்து பார்க்க வந்தேன் அப்படின்றத சொன்னதுமே அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்டான். அந்த லேடி நான் வந்துட்டு வந்த வேலை வந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் பாரு உனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. பிறகு அங்கே நம்ம தாத்தாவை வந்து பார்க்குறதுக்காக அங்கே நம்ம ஹீரோவுமே உள்ளே போகிறான். போனால் அவர் அங்கே ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு. ஹீரோயினும் ஹீரோவுமே ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோவை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்லையா, நீ போயிட்டு எப்படி வந்துட்டு அவனை போய் வந்து ஏமாத்திட்டு லவ் பண்ணிட்டு இருப்ப இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அவனை போக சொல்லுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. நம்ம ஹீரோவுமே இப்போ பேசி ஒன்றும் பிரோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவன் வந்து பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ கொஞ்சம் ரிலாக்ஸாரு அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அவங்க தாத்தாவை பார்க்கறதுக்காக அவன் கிளம்பி வர்றான். பட்டு தாத்தா வந்து கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஆல்ரெடி என்ன நடந்துச்சுன்ற விஷயத்தை பூரா கிளியர் பண்ணிட்டான் போல். வீட்டுக்கு மிஸ்ட்ரெஸ்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்தான். அதனால தான் அந்த பொண்ணு வந்து டைவர்ஸ் கேஸ்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டாங்க. நீங்கள் இப்போ பார்த்த ஃபோட்டோ நானும் அவளும் கிடையாது, வேறு ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரி அசிங்கமாக கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே தாத்தா ரொம்ப கோவப்பட்டு நான் உனக்கு நம்பி கல்யாணம் பண்ணி வச்சா நீ இப்படி ஏமாத்துவியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் இவன் தான் காரணம்னு சொன்னதும் ஹீரோவுமே போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். என்ன சீட் பண்ணிவிட்டு நல்ல மாதிரி நடிக்கிறியான்னு சொன்னதும் நீ உன் வாயை கழுவு, நீ எவ்வளோ தூரத்துக்கு அந்த பொண்ணை பாடாப்படுத்தின, நீ அதை யோசிச்சு பாருன்னு சொன்னதுமே அங்கே தாத்தாட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு நான் மன்னிச்சிட்டேன் ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ட்ராமா பண்ணுறான். மரியாதை நீங்கள்
இங்கேருந்து போயிரு, உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினை வீட்டில் காமிக்கிறாங்க. அங்கே ரொம்ப சூப்பராக வந்துட்டு அவர் டெக்கரேஷன் பண்ணி சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கா. இன்றைக்கி நம்ம ஹீரோ டயர் லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் ப்ரொப்போஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிகிட்ருக்கா. ஆனால் இங்கே பார்த்தா நம்ம தாத்தாட்ட நம்ம ஹீரோ அவளை லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் அவர் போட்டு இவங்க பயங்கரமாக அடிக்கிறாரு. நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் செத்தாதான் நடக்கும் பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் இப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே நம்ம தாத்தா போட்டு அங்கே அடி வெளுத்துட்டே இருக்காரு. இப்படியே வந்துட்டு ரொம்ப நேரமாகி போயிடுது. நம்ம ஹீரோங்க வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே பொக்கேலாம் கொடுத்துட்டு, நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறா. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அங்கே வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ அங்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. டக்குன்னு வேலையாகிட்டு, இல்லை என்னால் வந்துட்டு உன்னை மேரேஜெல்லாம் பண்ண முடியாது, நான் உன்ட்ட வந்துட்டு ரொம்ப போர் ஆகிட்டேன், நான் எவ்வளோ நாளைக்கு தான் ஒன்றவே வச்சுட்ருக்க முடியும், நான் மற்ற பொண்ணுங்களெல்லாம் பார்க்க வேணாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகிட்டு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, கிண்டல் பண்ணுறீங்களான்னு கேட்டதும் இதில் என்ன கிண்டல் பண்ணுறதுக்கு இருக்குது, உண்மையிலே நான் போர் தான் ஆகிட்டேன், உன் மேலே லவ்வெல்லாம் கிடையாது அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. கடைசியில் நீயுமே வந்துட்டு என்னை ஏமாத்திட்டியா, என்னை பார்த்தா அவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுட்டு அங்கேருந்து போகிறா. அவள் போய் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோக்கு வாயில் வந்துட்டு பிளட்டாக வர ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பயந்து போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லும் போது தான் தெரியுது நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு பெரிய வியாதி இருக்குது போல, அவள் இறந்து போயிடுவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கான். பிறகு ஹீரோயினுக்கு தாத்தாக்கு உடம்பு சரியாயிடுச்சின்னு தெரிஞ்சதுமே அவள் வேகமாக வந்து ஓடி வந்துட்டு அவர்கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவள் அங்கேருந்து வெளியே போகும்போது அந்த லியா வந்து அவளை அங்கேருந்து கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறா. அங்கே ஒரு ரூமில் தான் அடைச்சி வச்சிருக்கா. நம்ம ஹீரோட செக்ரட்டரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோட்ட சொன்னதுமே அங்கே உடனே அவன் கால் பண்ணி பார்க்குறான். பட் ஃபோன் வந்துட்டு அட்டன் பண்ண முடியலை. உடனே தேடுறதுக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ பாரு உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவள் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் ஐடியா பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு கீழே இறங்கி வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்திருக்கான் போல, ஒழுங்காக வந்து உண்மையை சொல்ல. அவன் எங்கன்னு கேட்டதுமே எனக்கு தெரியாது அப்படின்றத சொன்னதுமே போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு 2 பேரும் பயங்கர சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அடிப்பட்டதில் அவனுக்கு மயக்கமே வந்துடுது. அப்போ அங்கே அவன் வந்துடுறா, ப்ளீஸ் நீங்கள் அவனை போட்டு அடிக்காதீங்க, அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும்னு சொன்னதுட்டு அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போனதுமே வேமா அங்கே நம்ம ஹீரோயினை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்குமே உடம்பு ரொம்ப மோசமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து அங்கே வந்து மயக்கத்தில் இருக்கும்போது நம்ம ஹீரோ நீங்கள் பார்த்துக்கோங்க தாத்தான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ தாத்தாட்ட அவன் வந்துட்டு வரலையா அப்படின்றத சொன்னதும் அவன் இங்கே வரவே இல்லையேம்மா அப்படின்றத சொல்லிடுறாரு. பட் ஹீரோயினுக்கு பார்த்தது நல்லா ஞாபகம் இருக்குது. அவன் வந்துட்டு எல்லா பிஸ்னஸையுமே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டான், இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் வேணான்னு சொல்லிட்டான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அவன் வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ தாத்தாட்ட நான் வந்துட்டு அவரை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு புரிய வைக்க அவர் ட்ரை பண்ணுறா. பட் வந்துட்டு அவர் வந்து ஏற்றுக்கவே மாட்டாரு. அவங்க வந்துட்டு ஏதோ சீக்ரெட் வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கு ஹீரோயினை பற்றினது. ஸோ நம்ம ஹீரோ பக்கத்தில் அங்கே நெருங்கக்கூடாதுன்றதுல தான் அவர் வந்து ரொம்பவே வந்து உறுதியும் கொண்டு போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. அதுக்கப்புறம் இவன்ட்ட போய் இருந்தால் என்ன வேலைக்கு ஆகாது, வேறு ஏதாச்சும் ஒரு பெரிய பணக்காரன் கூட போயிடணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. பிறகு ஜியாங் அவங்க அம்மாட்ட எதுக்காக அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு தாத்தா ஒத்துக்கவே மாட்டாருன்றதை கேட்டதும் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, ஏன்னா அவன் வந்து தெரியாமல் அவளோட அம்மா அப்பாவை வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணிட்டான், ஸோ அதனால தான் அப்படின்றத சொன்னதும் அவன் ஷாக் ஆகிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறான். ஆமாம் ஆனால் வந்துட்டு அவனுக்கே அது தெரியாது அப்படின்றத சொன்னதுமே அங்கே வெளியே இருந்து அதை எல்லாத்தையுமே அவள் கேட்டா. என்ன வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்கம்மா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கான். ஆமாம் நீ வந்துட்டு வாய மூடிட்டு வெளியே இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு அவன் வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுறான். இதை வச்சு என்னோட வந்து எல்லா காரியத்தையும் நான் சாதிச்சிருவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான் போல், அங்கே வந்து பிக்கப் பண்ண வந்திருக்கான். பட் வந்துட்டு இவனுக்கு கார் ஒழுங்காகவே ஓட்ட தெரியாது போல், நானே என்னோட அங்கிளை வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் காரை ஒழுங்காக ட்ரைவ் பண்ண தெரியாமல் ஓட்டிகிட்டு போகும்போது தான் நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸை வந்துட்டு அவன் காரை ஏற்றி கொலை பண்ணியிருக்கான். அவங்க ஸ்பாட்டில் இறந்து போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு நம்ம ஹீரோவை அங்கே சீட்டில் உட்கார வச்சுட்டு இவன் எஸ்கேப் ஆகி ஓடி இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்த்தப்பா அவன் தான் வந்து கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவன் இப்போ வரைக்குமே கில்ட்டியாக நினச்சிட்டு இருக்கான். நாங்கள் தாத்தாவுமே இதை தான் நினச்சிட்டு இருக்காரு. இதனால தான் இவங்க 2 பேர்த்தையுமே சேர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கே முடிவு பண்ணியிருக்காரு. ஹீரோயினுக்கு தெரிஞ்சால் மனசு கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கிளம்பிட்டு எனக்கு இது ஒரு நல்ல சான்ஸ், நான் வந்துட்டு கிடைச்ச வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே தாத்தாவை போய் மீட் பண்ணி இந்த விஷயத்துக்காக தானே நீங்கள் வந்து மேரேஜ் அவங்கள பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு இப்போ இது எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்கிட்ட வந்து பறிச்ச எல்லா பொசிஷனையுமே நீங்கள் கொடுத்துருங்க, இல்லைனா இது எல்லாத்தையும் அவகிட்ட சொன்னேன்னா என்ன நிலைமையாகும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மிரட்டிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே தாத்தாக்கு ஹார்ட்டில் பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. வேறு வழியுமே இல்லை, இன்னும் வந்துட்டு இவன் ஏதாச்சும் சொல்லிடுவானேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே கொடுக்குறதுக்குமே ஒத்துக்கிறாரு. நம்ம ஹீரோ இவ்வளோ கஷ்டப்பட்டான் இவன் இந்த பொசிஷன்லேருந்து எடுக்கிறதுக்கு, ஆனால் எல்லாமே ஒரு செகண்டில் வேஸ்ட் ஆகிடுது. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே மீட் பண்ண போனால் அங்கே உள்ள கார்ட்ஸ் விட மாட்டாங்க. தாத்தா தனிமைப்படுத்தி வச்சுருக்காரு. அவன் நல்லா வந்து
வந்து ரெக்கவர் ஆகட்டும்னு சொல்லிட்டு. ஆனாலுமே மீறி போய் நம்ம ஹீரோயின் அவன் பார்த்துட்டு சில கிண்ட்ஸ் எல்லாம் குடுக்குறான். நம்ம ஹீரோ தான் அவங்க பேரண்ட்ஸ வந்து கொலை பண்ண மாரி அதெல்லாம் புரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயின், ஆனா கண்டிப்பா வந்து அப்படிலாம் இருக்க சான்ஸ் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட கால் பண்ணி, அவன் எங்க இருக்கான்? என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாருன்னு சொன்னதுமே, அவளுமே அவங்க அசிஸ்டண்ட்ட ஃபாலோ பண்ணிட்டு அங்க உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி அவன் பேசிட்டு போறத பார்த்துட்டு, அவருக்கு ஏதோ உடம்பு முடியல போல. ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படின்றத சொன்னதுமே, ஹீரோயினுக்கு அங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிருது. உடனே போய் பார்க்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பட் அங்க கார்ட்ஸ் வந்துட்டு விடவே மாட்றாங்க. அப்ப அங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்க உள்ள ஃபாலோ பண்ணிட்டு போனதுமே, அங்க லாயர் ஃப்ரெண்ட் எல்லாருமே வந்துட்டு என்னாச்சு அப்படின்றத கேட்டதும், இப்படி அவர பார்க்கணும்னு அவ ஆசைப்பட்டுருக்கா. பட் வந்துட்டு யாருமே வந்துட்டு அங்க வெளிய விட மாட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ப்ளீஸ் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும், எல்லாருமே சேர்ந்து அங்க எப்படியோ ஹெல்ப் பண்ணி நம்ம ஹீரோயினையுமே அங்க இருந்து நம்ம ஹீரோவ பார்க்கறதுக்கு தான் அங்க கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. அப்ப என்னாச்சு அவருக்கு என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதுமே, இப்படி வந்துட்டு அவனுக்கு கேன்சர் இருக்கு. அவன் இறந்து போயிருவான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா இதனால தான் நம்மள வேணான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு விலக்கி வச்சுட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு, பிறகு நம்ம ஹீரோ அங்க தாத்தா வந்து அங்க பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப கவலையா இருக்கு பேரன நினைச்சு, அங்க அசிஸ்டன்ட் நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வந்துட்டு சரி பண்ணிருவாங்க அப்படின்றத சொல்லிட்டு, அங்க இருந்து அனுப்பி வச்சுடுறாங்க. ஹீரோயினால ஆனா உள்ள போக முடியல. அப்படியே வெளிய இருந்தே பார்த்துட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி வெளியே போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க லியா இருக்கா. அவ உன்னோட லைஃப்ல நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத சொல்றா. அவ வந்துட்டு அங்க ரொம்ப வந்து நம்ம ஹீரோயின் இன்னுமே வெறுப்பேத்தி பேசிட்டு இருக்கா. இப்போ உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையான்னு சொல்லிட்டு அவ கேட்டதும், எனக்கு ஏன் அசிங்கமா இருக்கு? இந்த பர்சன் வந்துட்டு எப்படிப்பட்ட ஆளுங்கன்றதெல்லாம் உனக்கு தெரியல. அவ்வளோ பெரிய சீக்ரெட்டை உன்கிட்ட மறைச்சிட்டு இருக்காங்க. நீ அவங்கள தானே நம்பிட்டு இருக்க. நீ யாரோட வீட்டில் இருக்கியோ அவங்க தான் வந்துட்டு உன்னோட ஃபேமிலியே வந்துட்டு கொலை பண்ணவங்க அப்படின்றதையுமே அவ சொல்லிடுறா. ஆனால் நீ வந்துட்டு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் நீ அவங்க கூட சேர்ந்து இருந்துட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு, அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு அங்கே மனசே வந்துட்டு கஷ்டமாயிருது. நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும், என்ன உனக்கு பயமா இருக்கா கேட்குறதுக்கு? நீ உன்னோட எனிமையோட வீட்டில் தான் இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொன்ன எல்லாத்தையுமே இங்கே வந்துட்டு அவள் பாட்டு அங்கே சொல்லிடுறா. அதை எல்லாத்தையுமே அங்கே நம்ம ஹீரோயின் கேட்டு ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாயிருது. கடைசியில் வந்துட்டு இப்படி இல்லாமல் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அங்கே போயிட்டு இருக்கா. உங்கள் ஃப்ரெண்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கார் வந்து ஏற்ற போகுது அப்படின்றத சொன்னதும் அவங்க லாயர் வந்துட்டு வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது, அந்த இடத்துக்கு அந்த ஆன்ட்டியையும் அவங்க பொண்ணையும் தான் பார்க்க போகிறாங்க. அவங்க 2 பேத்தையுமே அந்த வீட்டிலேருந்து விரட்டி விட்டாங்க போல். அவங்க இங்கே ஏதோ ரோட்டு சைடில் வந்துட்டு சாப்பாடு செஞ்சு வித்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அந்த ஆன்ட்டி வந்து பார்த்துட்டு, ப்ளீஸ் நீங்கள் வந்து நடந்ததை சொல்லுங்கள், என்ன நடந்துச்சு அப்படின்றத கேட்டதுமே, எனக்கு அவ்வளோவா எதுவுமே தெரியாதுமா அப்படின்றத சொல்கிறாங்க. உண்மையிலேயே அவங்களுக்குமே அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது. பட் உன்னோட பேரண்ட்ஸ் 2 பேருமே ஆக்சிடெண்ட்டாக இறந்து போயிட்டாங்க. அதுக்கு வந்துட்டு உன் கூட இருக்கிற அவன் தான் காரணம். அவன் பேர் ராங் அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிருது. இவ்வளோ நாளாக வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸை வந்து கொலை பண்ண ஒரு கொலைகாரன் கூட தான் சேர்ந்து இருந்தனான்னு சொல்லிட்டு அப்பா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். அங்க அவங்க அம்மாவும், அப்பாவுமே வந்து கிளம்பி வேலைக்கு போறோம்ன்னு சொல்லிட்டு போகும்போது தான், இப்படி ஆக்சிடென்ட்டா இறந்து போயிருக்காங்க. அவங்கள ஃபைனலா உயிரோட பார்த்துட்டு, கொஞ்ச நேரத்திலேயே வந்து இப்படி டெட் பாடியா பார்த்தத நினைச்சுட்டு அவ ரொம்ப அங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. பிறகு அங்க தாத்தாவ போய் அவ மீட் பண்ணிட்டு, "இதெல்லாம் என்ன தாத்தா? என்ன வந்து என்ட்ட மறைச்சு வச்சிருக்கீங்க?" அப்படின்றத சொன்னதுமே, அங்க தாத்தா, "நான் உன்ட்ட வந்து சாரி தாம்மா கேட்க முடியும். வேற என்ன பண்ண முடியும்? அவன் வேணும்னே வந்துட்டு இதெல்லாம் பண்ணல. தெரியாம தான் அவனுமே தப்பு பண்ணிட்டான். பட் வந்துட்டு நான் வந்து உன்ட்ட இத போய் சொன்னா உனக்கு மனசு கஷ்டமா இருக்காதா? அதனால தான் நான் இவ்ளோ தூரத்துக்கு வந்து எல்லாத்தையும் மறைச்சு வச்சு உங்க 2 பேத்தையுமே விலக்கியே வச்சுட்டுருந்தேன். நான் ஜியான் கூட உனக்கு அதனால தான் மேரேஜும் பண்ணி வச்சேன். ஆனா வந்து அவன் இப்படி மோசமான ஒரு பெர்சனா இருப்பான்னு எனக்கு தெரியல. நான் வந்து உன்ட்ட மன்னிப்பு தான் கேட்க முடியும்." அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்க மண்டி போட்டு, "ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருமா" அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்து மன்னிப்பு கேட்குறாரு. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்க ரொம்ப கஷ்டமாயிருது. அவளுக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல. இவனை பார்த்தா ஃபுல்லா சைக்கோவாவே மாறி போயிடுறான். அவன் வந்துட்டு அவனோட எல்லாமே வந்து கிடைச்சிருச்சு. பட் இருந்தாலுமே அவனை இந்த உலகத்துலேருந்து அனுப்பி வச்சா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும்னு சொல்லிட்டு, ஒரு மென்டல் மாரி பேசினதுமே, அங்க அவளுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பக்கம் பயமா வேற இருக்கு. என்ன தப்பான ஆள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டோமான்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிற லெவலுக்கு போயிருது. அப்ப அவன் நீ பேபிய பெத்து குடுத்துட்டு போயிரணும். பேபிக்காக தான் நான் உன்ன வச்சிருக்கேன்னு சொன்னதும், நீ என்ன அர்த்தத்துல பேசிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும், நீ கரெக்ட்டா தான் கேட்டுட்டு இருக்க. நான் வந்து உன்ன மேரேஜ் எல்லாம் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. பேபிக்காக தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்க ட்ரிங்க்ஸ தூக்கி அங்க ஊத்திட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் மாதிரி தெரிஞ்சதும், ஐயோ என்ன மன்னிச்சிரு அப்படின்றத சொல்லிட்டு வர்றான். இனிமே அவன் மேல தான் லவ் இருக்கு போல அவனுக்கு. அப்ப அங்க அவ கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சதும், "நீ எவ்வளவு தைரியம் தான் என் மேல கைய வச்சிருப்பேன்னு" சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு, "நான் சொல்றத கேளு, ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ. இந்த பேபிக்காக தான் நான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பா நான் வந்து உன்னை கொல்லாம விட மாட்டேன்" அப்படின்றத சொல்லிட்டு அங்க சைக்கோ மாதிரி வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறான். அப்ப தண்ணியை போட்டுட்டு அவன் பாட்டு உளர வேற ஆரம்பிச்சிடுறான். உனக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா? அவன் வந்து ஆக்சிடென்டே பண்ணல. நான் தான்
ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணேன். ஆனா வந்துட்டு பழி வந்து அவன் மேல விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு, அது எல்லாத்தையுமே அவங்க ரெக்கார்ட் வேற எடுத்து வச்சுக்கிறா. பிறகு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவள ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்செட்டா இருக்கவும், "நீ ஒரு டைம் வந்து அவர மீட் பண்ணி பேசு. அவரோட ஸ்டைல்ல வந்துட்டு என்ன வந்து இருக்குதுன்னு தெரிய வேணாமா? நீ ஏன் முடிவு பண்ணா எப்படி?" இப்படின்றத கேட்டதுமே, அவளுக்கு ஆனா மைண்டே வந்துட்டு வரமாட்டுது. அப்ப நம்ம ஹீரோக்கு வந்துட்டு முழிப்பு வந்ததுமே, ஹீரோ வந்து ரொம்ப வந்து சோகமாயிட்டு, "எங்க அவ வந்தாளா என்ன பார்க்கன்னு?" கேட்டதும், "வந்தாங்க. ஆனா போயிட்டாங்கன்னு" சொன்னதுமே, அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னதும், அங்க வந்து மீட் பண்றதுக்காக அவங்க வந்துடுறான் பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோயின. நம்ம ஹீரோயின வந்து அவன் ஹக் பண்ணிட்டு, "ப்ளீஸ் நீ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடு. நான் வந்துட்டு வேணும்னு இந்த தப்பு பண்ணல. தெரியாம நடந்துருச்சு. ஆனா உன்ன ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன். ஆரம்பத்துலேருந்து அத உன்ன லவ் பண்ணிட்டுருக்கேன்னு" சொல்லிட்டு அவள கிஸ் பண்றான். நம்ம ஹீரோயினுக்குமே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. அதுக்கப்புறம் அவளுக்கு சாப்பாடுலாம் குடுத்துட்டு, "என் கூட நீ வந்து கொஞ்சம் பாசமா நடந்துக்கோ. நான் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க போறது கிடையாது. எனக்கு வந்துட்டு தப்பு நடந்திருக்குன்னு தெரியும். ஆனா நான் வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணல" அப்படின்றத சொன்னதுமே, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்குமே மனசு இறங்கிருது. அது நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவளுமே வந்துட்டு அங்க ரொமான்ஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறா. பிறகு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு, "இதுக்கப்புறம் ஆனா நான் உன் கூட சேர்ந்து என்னால வாழ்க்கை ஃபுல்லா இருக்க முடியாது. நான் வந்து உன்ன விட்டுட்டே வந்து சாகுற வரைக்குமே போக போறேன்" அப்படின்றத சொல்லிட்டு, அவ பாட்டு அங்க வந்து கிளம்பி போயிடுறா. அப்படி போயிட்டுருக்கும்போதே கொஞ்ச நேரத்துல பார்த்தா அங்க ரோட்டோரத்துல லியா அடிபட்டு கிடக்குறா. வேகமா வந்து பார்த்ததுமே அவளுக்கு பேபி வந்து பர்ன் ஆக போறதுல பெயின் ரொம்ப அதிகமாயிடுச்சுக்கு. அங்க வயித்துல வேற கத்தி வச்சு குத்திருக்காங்க. ரவுடிங்களெல்லாம் அவள கொலை பண்ண வர்றத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அவள காப்பாத்தி அங்கருந்து கூட்டிட்டு போகும்போது, "நீ வந்துட்டு வேகமா வந்து ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு தனியா கொண்டு போயிரு. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா, கண்டிப்பா வந்துட்டு எதுவுமே வந்து சரியா இருக்காது" அப்படின்றத சொன்னதுமே, அதே மாரியே வேற ஒரு பிளேஸ்க்கு அங்க வந்துட்டு கூட்டிட்டு போயிடுறா. இப்ப ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாமேன்னு சொன்னதுமே, "ஹாஸ்பிட்டல் போனாலுமே நான் செத்து போயிருவேன். என்னோட பேபியுமே உயிரோட இருக்காதுன்னு எனக்கு தெரியும்" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின் "அப்படிலாம் பண்ணாதன்னு" சொன்னதும், "தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நான் உன் மேல இருக்க வந்துட்டு நெறைய வந்து பொறாமையினால தான் இந்த மாரி மாறி போயிட்டேன்" அப்படின்றத சொல்லிட்டு அவ ரொம்பவே வந்துட்டு மன்னிப்பு கேட்டுட்ருக்கா. பணத்தாசையில தான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட, "நீ நெனைக்கிற மாரி ராங் வந்துட்டு தப்பான பெர்சன்லாம் கிடையாது. இந்த ஃபோன்ல வந்துட்டு ஒரு வீடியோ இருக்கு. நீ அத பாருன்னு" சொல்லிட்டு அவட்ட குடுக்கும்போது, ஆனா அதுக்குள்ள அங்க ஜியாங் வந்துடுறான். "என்ன வந்து பார்த்துட்ருக்கீங்க 2 பேருமே?" அப்படின்றத சொல்லிட்டு அங்க ரொம்பவே அவன் கோவப்பட்டுட்ருக்கான். அதான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இவ வந்துட்டு, "நீ வந்து கொலை பண்ணிட்டு நல்லவ மாரி வந்து நடிச்சுட்டா இருக்கு" அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், "ஓ! உனக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சா? இப்ப நீ வந்து என்ன வந்து பண்ண போற? இத வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணி பார்க்க போறியா?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், "நீ வந்து வெட்டிங் என்ன பண்ணிக்கிறணும். அவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாதுன்னு" சொன்னதும், பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அங்க வந்து வயித்துல கத்தி வச்சு குத்திருக்கான். "இந்த பேபியும் தேவை கிடையாது. நீயும் தேவை கிடையாதுன்னு" சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆயி ஓட பார்க்குறா. ஆனா வந்து அவ தலையில அடிச்சு மயக்கமாக்கிடுறான். நம்ம ஹீரோயின் அங்க கட்டி போட்டு வச்சுட்டு, அங்க அவ வாயில வந்துட்டு அங்க பேண்டேஜ் எல்லாம் ஒட்டி வச்சு, "நீ இதுக்கப்புறம் வந்துட்டு எங்கேயுமே முடியாது. நீ கத்தவும் முடியாது. இந்த பெயின்ல வந்துட்டு நீ பாட்டு தவிச்சிட்டே இரு. இதான் உனக்கு வந்துட்டு கரெக்டான பனிஷ்மெண்ட்" அப்படின்றத சொல்றான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட, "நான் எவ்வளோ சான்ஸ் குடுத்தேன். நீ என்ட்ட வந்துருன்னு சொல்லிட்டு. ஆனா நீ கேட்டயா? அவன் கூட வந்து என்ன பண்ண போற? நீ பேசாம என் கூட வந்து சேர்ந்து இப்பயுமே இரு. உனக்கு நான் சான்ஸ் குடுக்குறேன்னு" சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண பார்த்ததும் நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். "நீ அவன் மேல கைய வச்சேன்னா கண்டிப்பா நான் கொலை பண்ணிருவேன்னு" சொல்லிட்டு, "உனக்கு இவனா ரொம்ப பிடிக்கும்ல. நம்ம ஒரு ஃபன் பண்ணலாம்னு" சொல்லிட்டு அவ கழுத்துல கத்திய வச்சுட்டு, "நான் இவள கொலை பண்ணிருவேன். ஒழுங்கா அந்த நைஃப வந்து எடுத்து நீ தன்ன தானே ஹர்ட் பண்ணிக்கோ" அப்படின்றத சொன்னதுமே, "நீ வந்துட்டு பேசாம இரு. அப்படிலாம் பண்ணாதன்னு" அவ சொல்றா. "ஓ! 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா?" அப்படின்றத கேட்டதும், "நான் வந்துட்டு அவளுக்காக சாகுறதுக்குவே ரெடியா இருக்கேன். ஆனா நீ ரெடியா இருக்கியான்னு" சொன்னதும், "நான் ஏன் ரெடியா இருக்க போறேன்? நீயே குத்திட்டு சாவு" அப்படின்றத அவன் சொல்றான். இப்படிதான் உங்க 2 பேத்தையுமே ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து கத்திய வச்சு அவன் குத்த ஆரம்பிச்சிடுறான். "திரும்ப பண்ணு" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அங்க போயிட்டு பயங்கரமா அடிச்சு 2 பேத்துக்கும் பயங்கர சண்டை வந்துருது. லியா அங்க கீழ கிடக்குற கத்திய எடுத்து வச்சுக்கிறா. அங்க நம்ம ஹீரோயின அவன் காப்பாத்திட்டு இருக்கான். இவன் வேகமா அவங்கள அட்டாக் பண்ண வரும்போது, அவ வேகமா வந்து அவன கத்திய வச்சு குத்திடுறா. "நான் சாக போறேனா? இந்த உலகத்துல உனக்கு என்ன வேலை இருக்கு? 2 பேருமே சேர்ந்தே சாவோம் வான்னு" சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே கீழ விழுந்துடுறாங்க. அப்ப அவ, "நான் வந்து உனக்கு குடுக்குற கிஃப்ட் இதுதான். அந்த ஃபோன் எடுத்து வீடியோ இருக்கு பாருன்னு" சொல்லும்போது, அந்த வீடியோவ செக் பண்ணி பார்த்ததில்ல. அவன் தான் கொலை பண்ணியிருக்கான்றது தெரிஞ்சிருது. ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே நார்மலா இப்படி கொஞ்ச நாள் வந்துட்டு நல்லா ஹாப்பியா இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்குமே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க போல. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த சமாதியில போயிட்டு, "நீ வாழ்ற வரைக்கும் தான் நிம்மதியான வாழ்க்கைய வாழல. செத்த பிறகாச்சும் 2 பேருமே சேர்ந்து நிம்மதியா இருங்க" அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஹாப்பியா அப்படியே பேசிட்டே போயிட்டுருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினுமே வந்து பிரெக்னென்ட்டா இருக்கா. நம்ம நல்ல ஒரு பேரண்ட்ஸா இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்க ரொம்ப ஹாப்பியா வந்துட்டுருக்காங்க. ஹீரோ, "உங்க பேரண்ட்ஸ் இறந்து போனதுக்கு நானுமே ஒரு காரணம் தான். அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் நான் பண்ணாம இருந்திருந்தா அவன் ஏன் வந்து டிரைவ் பண்ண போறான்னு" சொன்னதும், "இப்படி நீங்க வந்து உங்களவே ப்ளேம் பண்ணாதீங்க. உங்க மேல தப்பு எதுவுமே கிடையாது" அப்படின்றத சொல்லிட்டு அவன சமாதானப்படுத்திட்டு இருக்கா. "நான் உங்கள ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொன்னதுமே, அதை கேட்டுட்டு ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியா இருது. 2 பேரும் ஹாப்பியான லைஃப்ப வாழலாம்னு சொன்னதும், ஹீரோ ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவள கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா லைக்
பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.